ஹாய் ஆல் எல்லாரும் வாங்க. இன்னைக்கு வந்து பீஸா தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ சட்டுன்னு செய்ய போகிறோம், நேரம் ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பீஸாவோட பேட்டர். ஸோ என்ன அப்படின்னா கடல மாவு கொஞ்சம் ரவை இது ரெண்டையுமே நல்லா மிக்சியில் அரைச்சி இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். வெஜ்ஜஸ்லாம் இருக்குது, குடமிளகா, கார்ன் வந்து வேக வச்சுட்டேன், அப்புறம் ஆனியன் கொஞ்சமாக. இது வந்து பன்னீர். அஸ்மி வந்து கியூபாக கூட சாப்பிட மாட்டேன், அதனால் வந்து மேஷ் பண்ணியாச்சு. பீஸா சாஸ் நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இது எப்படி வேணும்னு உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பீஸா தோசை செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேட்டரை தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு தோசை மாதிரி. ஸோ அடுத்தது வந்து வெஜ்ஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரும் சாஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னெல்லாம் மோசரல்லா சீஸ் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருக்கோ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சீஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ கிளிப் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ குட். ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை எப்படி நான் கட் பண்ணிட்டு எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா பீஸாக நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் அப்படியே பேக் பண்ண மாட்டேன், ஏன்னா அப்படியே பேக் பண்ணால் எடுத்து சாப்பிடும்போது வெஜ்ஜஸ்லாம் கீழே விழுந்துடும், சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் ரோல் பண்ணுவேன். ஸோ ரோல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் இந்த மாதிரி தான் நான் மடித்து வச்சு விட்ருவேன். ஸோ அப்படியே எடுத்து மடித்து அப்படியே அவங்க சாப்பிட்டுப்பாங்க. ஸ்பூன் 2 இதிலே வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடியும்.